வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ராஜ்கமல்ல இப்ப அட்ட டயத்துல வந்து 3 படங்கள் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த 3 படங்கள் வந்து எப்ப துவங்க போகுதுங்கிறது இப்ப கேள்வியா இருக்கு. அதுல வந்து ஒரு படம் சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய சேயோன் படம் நம்பர் 1. நம்பர் 2 ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுடைய தயாரிப்புல நடிக்கக்கூடிய சிபி சக்கரவர்த்தி இயக்குற படம், அதாவது ரஜினிகாந்த் 173. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அன்பறிவு மாஸ்டர்ஸ் இவங்களோட டைரக்ஷன்ல நடிக்கக்கூடிய படம் KH 237. ஸோ இந்த 3 படங்களும் தூங்காம இருக்கு. KH 237 கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாகவே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அப்படிங்கிறாங்க. அப்புறம் குரூ அனௌன்ஸ் பண்ணாங்க, சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னாங்க. இப்போ லேட்டஸ்டா என்ன தகவல்னா மே மாசம் அந்த படத்துடைய படப்பிடிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. ஸோ அந்த படம் நம்பர் 2. அடுத்து பார்த்தோம்னா இந்த நம்ம இவருடைய படம் சிவகார்த்திகேயன் படம், அந்த படம் இந்த மாசமே துவக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சிருவாங்க. என்ன டேட் அப்படிங்கிறது கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் ஏப்ரல் மாதம் படப்பிடிப்பு ஆரம்பித்து அந்த படம் என்ன அக்டோபர் ரிலீஸு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க கடகடன்னு முடிக்கணும். இன்னும் அது ஆரம்பிக்கலை. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் படம் வந்து ஏப்ரல் 27 சிபி சக்கரவர்த்தி, ரஜினிகாந்த், RKFI கமல்ஹாசன் தயாரிக்கிற படம். இந்த படம் வந்து ஏப்ரல் 27 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி படப்பிடிப்பு ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அநேகமாக இதுதான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகி கடகடன்னு படப்பிடிப்பை முடிச்சு அடுத்த ஆண்டு பொங்கல் டைம் இருக்கு நிறைய. அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு தானே. ஸோ லாட் ஆஃப் டைம் இஸ் தேர், டைம் லெஃப்ட். அதனால அதை எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சிபி வந்து மெதுவாக பொறுமையாகவே அந்த படத்தை பண்ணலாம். ஸோ இதுதான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் அப்டேட். உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தவரைய அவரோட கூட ஒர்க் பண்றவங்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதே நேரத்தில் வந்து டிஎன்எஸ், அதாவது டிஎன் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களிடம் மேனேஜராக இருந்தவர். அவர் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டார். ராஜ்கமல் நிறுவனம் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அந்த நிறுவனம் பெருசாக வர்றதுக்கு மிகப்பெரிய அளவில் அவர் உழைச்சார். அவர் வந்து ரிட்டையர் ஆகும் பொழுது அவருக்கு ஒரு பிரிவு உபச்சார விழான்னு சொல்லி பெரிய அளவில் மியூசிக் அகாடமியில் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர், அதே மாதிரி இசைஞானி இளையராஜா, AVM சரவணன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவருக்கு வந்து அந்த பிரிவு உபச்சார விழா, அவருக்கு வந்து 10 லட்சம் ரூபா அந்த பெரிய செக்கு இந்த கிரிக்கெட் மேட்ச்லலாம் கொடுக்குற மாதிரி பெரிய செக்கை கொடுத்து அப்படி அவரை வந்து வழி அனுப்பிச்சு வச்சாரு. ஸோ அது வந்து ரொம்ப ரேர் அந்த மாதிரிலாம் பண்றது. போயிட்டு போன்றுவாங்க. யாரும் இந்த மாதிரி விழா எடுத்து தன்னோட ஒரு 26 வருஷம் வேலை பார்த்தவரு, அவர் வந்து ரொம்ப சீனியர். அவர் மாடர்ன் தியேட்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் அங்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தவர். அதுக்கப்புறம் கண்ணதாசன்ட்ட இருந்தவர். ஏன்னா அவர் வந்து செட்டிநாட்டிலேருந்து போனவர். செட்டிநாட்டிலேருந்து போன நிறைய பேர் வந்து கண்ணதாசன் ரூட்ல தான் வருவாங்க. SP முத்துராமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் செட்டிநாடு தான், அங்கேருந்து போனவர் தான். அவர் வந்து கண்ணதாசனுக்கு ஒரு வகையில் சொந்தக்காரர்னு நினைக்கிறேன். கண்ணதாசன்ட்ட தான் போனார். கண்ணதாசன்ட்ட போய் அங்கே கொஞ்ச நாள் அவருடைய பத்திரிகையில், புதுக்கோட்டையில் அவர் பத்திரிகை நடத்தினார் கண்ணதாசன். புதுக்கோட்டையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சென்னை வந்தார். அந்த அவர் பத்திரிகை நடத்தும் பொழுது அதில் வேலை பார்த்தார் நம்ம SP முத்துராமன். அதுக்கப்புறம் AVMக்கு போய் அவர் அங்கே எடிட்டிங் கற்றுக்கிட்டு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே அந்த ரூட்டில் போவாங்க. அப்படி இவரும் அந்த ரூட்டில் வந்தவர். கமலோடைய கூட இருந்தவர். DNS அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். DN சுப்பிரமணியம் அவர் பையனும் அதுக்கப்புறம் வந்தார். சக்தி வந்தார் அவர் பையன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்மகிட்டேருந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிறாருன்னா அது விழாவா எடுத்து அனுப்புற அந்த பெருந்தன்மை எல்லாம் கமல்ஹாசனுக்கு மட்டும்தான் வரும். அதோடைய இன்னொரு பகுதி தான் நம்ம பார்த்துருப்போம். நம்ம சிங்கிதம் சீனிவாசராவுக்கு வந்து அவர் விழா எடுத்து அதில் வந்து 3-4 நாட்கள் அவருடைய படங்கள், ராஜ்கமல் அவர் பண்ண படங்கள் எல்லாம் போட்டு காமிச்சு எல்லாரும் அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தது, அதை பாராட்டி பேசினது, அதெல்லாம் எப்போதுமே எவர் கிரீன். அதெல்லாம் இப்போ கூட நம்ம திரும்ப திரும்ப பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அதை ஒவ்வொரு விஷயமே அவர் அப்படிதான் பண்ணுவார். பெரிய லெவலில் பண்ணுவார். அவருக்கு பிடித்தவர்களை வந்து அவர் பண்ண மரியாதை செய்த விதமாக இருக்கட்டும், அவங்கள எந்த நேரத்தில் ஞாபகம் வச்சு கரெக்டாக பண்ணுவார். இப்போ பிரிட்டிஷ் ராணி வந்தப்போ அவருக்கு பிடித்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டுருந்தாரு மருதநாயகத்தப்ப. அந்த மாதிரி அவர் பண்ணுறது எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். அதை மனப்பூர்வமாக பண்ணுவார். கமல்ஹாசனுக்கு நிகர் கமல்ஹாசன் தான். டைரக்டர் மகேந்திரன் 2019 ஏப்ரல் 2 காலமானார். மகேந்திரனை பொறுத்தவரைய
புதுக்கோட்டையில ஒரு படப்பிடிப்புன்னு நினைக்கிறேன். அந்த படப்பிடிப்பு அப்பதான் டீம் ஹாஸ்பிட்டல் அவரை இது பண்ணாங்க, அட்மிட் பண்ணாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் அவர் மூச்சு திணறல் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து தான் அவர் காலமானார். அவரை பொறுத்தவரையே அவர் வந்து பரமக்குடிக்காரரு. அவருடைய இயற்பெயர் வந்து அலெக்சாண்டர். ஸோ அவர் வந்து காரக்குடி அழகப்பா அந்த காலேஜில் படித்தவர், நல்லா படித்த மாணவர். அப்போ படித்த காலத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்த பொழுது அவர் பேசியிருக்காரு. அந்த அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை பார்த்துட்டு தான் அவர் எம்ஜிஆர் வந்து சென்னைக்கு வர சொல்லி அவரை வர சொல்லியிருக்காரு. அவர் எம்ஜிஆரை பார்த்த பொழுது பொன்னியின் செல்வனுக்கு இவரை திரைக்கதை எழுத சொல்லி அவங்கயே ஒரு வீட்டில் தங்க வச்சு சாப்பாட்டுக்கு அவருக்கு பைசா கொடுத்து டெய்லி சாப்பாட்டுக்கு காசு கையில் கொடுத்துருவாங்களாம். இவர் போய் சாப்பிட்டுட்டு வந்து ஸ்கிரீன் பிளே எழுதணும். அந்த மாதிரி அவர் பொன்னியின் செல்வனை வந்து படமா ஆக்கும் பொழுது அந்த இதுல ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நாடகங்கள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. இவர் எழுதின நாடகத்தை தான் கௌரவம் அப்படின்னு, சாரி கௌரவம் இல்லை, இவர் எழுதின நாடகம் தான் தங்கப்பதக்கம் வந்து படமாச்சு. நடிகர் திலகம் நடிச்சு எஸ்பி சௌத்ரி அந்த கேரக்டர் அதெல்லாம் அவர் உருவாக்குனதான். நிறைய எழுதியிருக்காரு நம்ம மகேந்திரன். அப்புறம் துக்ளக் பத்திரிகையில வேலை பார்த்தாரு. துக்ளக் பத்திரிகையில சினிமா விமர்சனம் பண்ணாரு, கட்டுமையா விமர்சனம் பண்ணுவார். எம்ஜிஆர் உடைய உலகம் சுற்றுப்பாடிவன் எல்லாம் பயங்கரமா தாக்கி விமர்சனம் எழுதியிருக்காரு. பின்னாடி வருத்தப்பட்டார், எனக்கு எம்ஜிஆர் சாப்பாடு போட்டாரு, நான் அவருடைய படங்களையே நான் விமர்சனம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. இவருக்கும் கமலுக்குமான நட்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நட்பு. என்ன காரணம்னா இவர் சாருஹாசன் அவங்க எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படி வந்து கமலஹாசனும் பரமக்குடி அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவர் வந்து டைரக்டர் ஆன உடனே அவங்க வந்து கேமரா அசிஸ்டண்டாக வேலை பார்த்தது சுகாசினியை நடிகை ஆக்குனது மகேந்திரன் தான். ஸோ அவருடைய படத்தில் வந்து நடிகை ஆக்குனாரு. மோகனோட அந்த பருவமே புதிய பாடல் பாடு அந்த படத்துல தான் நெஞ்சத்தை கில்லாது அதுல தான் முதல்ல ஹீரோயின் ஆக்குனாரு. கமலோடு இவர் சேர்ந்து பண்ண வேண்டிய படம் மீண்டும் கோகிலா. கொஞ்ச நாள் படம்லாம் எடுத்துட்டாங்க, ஒரு வாரம் எடுத்தாங்க. அதுல இவங்க 2 பேருக்கும் சில கருத்து வேறுபாடுகள்னால அவர் விலகி போயிட்டாரு. அப்ப வந்து ஹிந்தி நடிகர் ரேகா ஜெமினி பொண்ணு அவங்க தான் அந்த தீபா ரோல்ல நடிச்சது. அது நடக்க முடியாம போச்சு. ஆனால் 2 பேருக்குமான நட்பு, அவரோட படங்கள்ல சாருவாசனை தொடர்ந்து நடிக்க வைப்பாரு. நம்ம இவரை பொறுத்தவரைய மகேந்திரனை பொறுத்தவரைய 2 பேரும் எப்பொழுதுமே ரொம்ப மரியாதையா மியூச்சுவலா இருந்திருக்காங்க. மகேந்திரனுடைய இந்த முள்ளும் மலரும் படம் வராதுங்கிற மாதிரியான சிக்கல்ல இருந்த காலகட்டம். அப்ப வந்து கமல் போய் வேணு செட்டியார் ஆனந்தி பிலிம்ஸ் வேணு செட்டியார்கிட்ட பேசி அவர் வந்து முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் கமலே வந்து ஃபிலிம் ரோலு அந்த படப்பிடிப்புக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணி அந்த செந்தாளம்பூவில் பாட்டை எடுத்து முடிச்சு சில காட்சிகள் முக்கியமான காட்சிகள்லாம் எடுத்து முடிச்சு அந்த படம் வெளிவந்து அதை அவரே சொல்லியிருக்காரு, கமல் இல்லைன்னா அந்த படம் வந்திருக்காது அப்படின்னு. ஏன்னா அந்த ஆனந்தி பிலிம் செட்டியார் வேண்டவே வேண்டாம், இதுக்கு மேல நீ படமே எடுக்க வேண்டாம்னு சொல்லி கோவப்பட்டார். ஆர்ட் பிலிம் மாதிரி எடுத்து வச்சிருக்க, இந்த படம் ஓடாது அப்படின்னு. அவங்க கமர்ஷியல் படம் எடுக்கிறாரு, அவர் வந்து இந்த மாதிரி எடுத்தோன்னே அவர் ஷாக் ஆயிட்டாரு. பட் கமலுக்கு தெரியும்ல மகேந்திரனோட டேலண்ட் என்னன்னு. கமல் தான் பாலு மகேந்திராவை வந்து மகேந்திரனுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சது. இவர் நல்லா டைரக்ட் பண்ணுவாரு, நீங்க வந்து பாலு மகேந்திரா முதல் படத்துல வந்து நீங்க பாலு மகேந்திரா யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி பாலு மகேந்திரா முள்ளும் மலரும் அவருடைய படங்கள்ல வந்து ஏற்கனவே பாலுமேந்திரா ஒர்க் பண்ணணும்னு பேசியிருக்காங்க. அது முள்ளும் மலர்ல நடந்திருக்கு. அவரும் ஃப்ரீயா இருந்து வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அவ்வளோ பிரமாதமா இருக்கும் கேமரா ஒர்க்கு, அவங்களுக்குள்ள உள்ள அந்த நட்பு எல்லாமே. அது வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது மகேந்திரனுடைய கேரியர்ல. அவருடைய நினைவு நாள்ல அவரை போற்றுவோம்.